ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கையில் வந்து இந்த மஞ்சள் வரசுற கல், அப்புறம் ஒரு ட்ரையான ஒரு பாதாம் வச்சுருக்கேன். இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். மஞ்சள் வரசுற கல் கேட்டால் கொடுப்பாங்க. இதில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாக இருக்கிற இந்த பாதாம் வந்து உரசிக்கிட்டோம்னா சூப்பராக ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். பட் நம்ம இதில் வந்து ட்ரையாகவே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி குறன்னு கூட இருக்காது. அதுக்கப்புறம் இதோட நான் கொஞ்சம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வந்து கர்ட் வந்து எடுத்துக்கிறேன். அந்த கர்டில் வந்து நம்ம இந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாதாமையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஒரு கிளென்சரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேன்லாம் சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்ஈவனான ஸ்கின் டோனாக இருக்குது, டேனாக இருக்குது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக வந்து இந்த கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க அந்த ஸ்கின் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக தான் இருக்கும். இது ஒன்றும் குறன்னு இருக்க போகிறதில்ல. நம்ம இந்த மஞ்சள் உரசுற கல்லை வந்து நம்ம தேய்ச்சி நம்ம எடுத்ததுனால பாதாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ தாராளமாக பிம்பிள்ஸ் இருக்கிற ஃபேஸில் கூட சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா டீடேன் பண்ண போது ஃபேஸை நல்லா ஸ்கின்னை ஈவன் பண்ண போது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ஃபுல்லாக நான் வந்து நல்லா ஜென்டிலாக மசாஜ் மாதிரி கொடுத்தேன்னா, ஸோ இந்த மாதிரி உள்ளே நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம கர்டில் வந்து அந்த ஒரு ஆயிலினஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங் கூட போட தேவையில்லை. நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நான் ஃபேஸை நல்லா இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். டேப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதுவும் பிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னா ஃபேஸை ரொம்ப வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா போட்டு அப்படியே தேய்ச்செல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒத்தி எடுங்க பிம்பிள்ஸ் இருக்கிற ஃபேஸாக இருந்தால். ஸோ பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நல்லா க்ளோவாக நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது ஃபேஸு. ஸோ இதில் நான் இப்போது ரீசெண்டாக ஈவினிங் டைம் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் எனக்கு தேவைப்படலை. நான் டேரெக்டாக அம்பர் வச்சு இந்த குங்குமம் வைக்கிற அம்பர்னு சொல்லுவாங்க, நான் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் நெத்திக்கும் வந்து அம்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வச்சுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பொட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு கீழே வந்து நான் ஐலைனர் வச்சுட்டு நான் குட்டியாக ஒரு பொட்டு வச்சுட்டேன்னா நல்லா கொஞ்சம் கம்ப்ளீட்டடாக இருக்கும் என்னோடய ஃபேஸு. ஸோ நான் ரீசெண்டாக எந்த ஒரு இதுவுமே வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ரொம்ப டேன் ஆகியிருக்கு அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய ஃபேஸ்க்கு நான் ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.